வரல. நீங்க இந்த அளவுக்கு வண்டி ஓட்டுறதே பெரிய விஷயம். நானே அதான் நினைச்சேன். நீங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருக்கீங்க. தாத்தா இன்னும் 100 ஆயிரம் இருக்கணும் தாத்தா. நீங்க தாத்தா 100 ஓட்டு வேணா சொல்றேன். 100 ஆகாம விட மாட்டேன். அப்படியா? குறிக்கோளோட இருக்கீங்க. 100 ஆகாம நான் போக மாட்டேன்னு. அப்படிதான் தாத்தா இருக்கணும், கான்ஃபிடண்டா. கேட்டீங்கன்னா வேடிக்கையா இருக்கும். என் மனைவிக்கு ஒரே பிரதேசத்துல 3 பொண்ணு. ஒரே பிரசவத்துல 3 பொண்ணு. 3 பிள்ளைங்க. அப்ப ஒரே பிரசவத்துல பொண்ணு. ஆமா, சூப்பர் தாத்தா. 3 வருஷம். அடே அப்பா, பெரிய அருதா நீங்க. வண்டி முன்னால போயா யாருப்பா அந்த வண்டி அந்த வண்டி அந்த வண்டி நட்டி எப்படிப்பா போவேனா? தாத்தாவை ஏன் கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. யாராவது வண்டி நாட்டியா ஓட்டிட்டு வரதே பெருசு. தாத்தா இடைய இந்த வேற வண்டி வேற குறுக்கால போட்டீங்களே. வண்டி ஓடிட்டா வண்டி போட்டு ஓட்டிட்டாங்களா? ரோட்ல போவானா வருவாங்க வழியா? சாட்சியம் பிடிக்கா போது வேணா, சாட்சியம் மட்டும் பிடிப்பா. ஓரமா நெச்சிட்டு போலாம்ல. ரெண்டு காதுக்கு எடுத்தா ஒரு செட்டு. எடுத்துட்டேன். அவளும் திறமசாலி, திறமசாலி. நம்மளாட்ட பார்த்தா கதகளியே ஆடுவா. எனக்கு ஐயோ அப்பா, எனக்கு இந்த நைட்டுக்கு தான் இந்த தம்பி நினைப்பேன். ஓ ஏன் தம்பி இப்படி குச்சி விட்டியே, லைட்டா வலிக்கும், அவ்வளோதான். அவ காது பிஞ்சுக்காது, என் காது அப்படி இல்லை. குத்துங்கன்னு இருக்கணும். மனுஷன் கடவுளை கொடுத்த உடம்பு என்னென்ன பண்ணும். போடு தம்பி. காது கதை காமிச்சிட்டு வெளியே போயிடாத, காதை 2 அறுத்து விட்டு போக. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. வேற லெவல். அதை அப்படியே இது போட்டு கொடுத்துரு சாமி, இந்த 2 தொட்டையும். இதெல்லாம் கழட்டிட்டோம்னா அது மட்டும் அழகா இருக்கும்.